No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. சமீபத்திய ஒரு டெவலப்மெண்ட்டு இங்கே ஒரு ஹைவேஸில் அதிமுக கொடி பறந்துக்கிட்டு இருக்கு. நடுவில் வந்து தாவேக கொடி நட்டிருக்காங்க. என்ன சார், ஒரு கூட்டணி கணக்கு உருமாற வாய்ப்பு இருக்கா சார்? அவங்க 2-3 ரவுண்டு போயிட்டாங்க. நீங்கள் இப்போ வந்து உருமாற வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறீங்க. விஜய் தரப்பில் அவர் சிபிஐ விசாரணை கேட்ட அணுக பேச்சுவார்த்தை போக தமிழ்நாட்டில் ஒரு பெரும்புள்ளியோட பேச ப்ளஸ் இந்தியாவில் ஒரு பெரும்புள்ளியோட பேச இந்த மாதிரி ஒரு நெகோசியேஷன் அதுன்னு போயிருக்கு. இந்த பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குது. விஜய் இன்னும் சரியான ஒரு முடிவுக்கு வரல. நான் சொன்ன மாதிரி விஜயை டைரக்டாக ஆக்சஸ் பண்ணி பேசிடுச்சு அந்த என்டிஏ டீம். ஒரு டீம் பேசிடுச்சு, இன்னொரு டீமும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஸ்டாம்பேட் ஆன அன்னைக்கு நைட்டு அடின்னு போட்டு அடிக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாரும் கிட்டத்தட்ட இவங்க காரணன்ற மாதிரி சமூக வலைதளங்கள்லாம் பெருசாக கொண்டு போயிட்டாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமி வந்தால் அவரும் சேர்ந்து அடிப்பார் அப்படி தான் எல்லோரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவர் அப்படியே தலைகீழ இவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சோன்னா அந்த சினாரியோவே மாறிடுச்சு. தாவேகாக்கு ஆதரவாக மாறிடுச்சு. என்னையா பண்ணார் அவருன்ற மாதிரி மாறிடுச்சு. அதனால் அந்த இதுவே தலைகீழானோன்னா அந்த நன்றி உணர்ச்சி அந்த தாவேகா இளைஞர்களுக்கு அந்த தொண்டர்களுக்கு எடப்பாடியை வந்து பெருசாக கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. விஜயுடைய நெருங்கிய தோழர் புஷி ஆனந்தே இன்னைக்கு வரைக்கும் எங்கே இருக்காருன்னு தெரியல. அவர் கைதே பண்ணல மாட்டேன்னு சொல்லி போலீஸ் இனிமேல் அறிக்கை தான் விடணும். தங்களை கைது செய்யும் எண்ணம் இல்லை, ஆகையால் துணிந்து வெளியே வரும்படி கேட்டுக்கொள்கிறோன்னு போஸ்ட் அடிச்சு ஊர் புறம் ஒட்டினா தான் வருவார் போல. ஏன் சார் போலீஸ்க்கு கைது செய்கிற எண்ணம் இல்லை? இந்த நடவடிக்கைகளுக்கு விஜய் என்டிஏ பக்கம் நகர்ந்துட்டார். நீங்கள் கைதுலாம் போனீங்கன்னா சுத்தமாக ஐயா வாங்க நீங்கள் என்ன பேப்பர்னா எடுத்துட்டு நான் சைன் பண்ணுறேன்ற அளவுக்கு போயிடுவார். அந்த யோசனை அவர்களுக்கு இருக்காதா திமுக பக்கம்? இப்போ அவர் வந்து கரூருக்கு போனால் தான் கரெக்டாக இருக்குன்றது தான் எல்லாருடைய எண்ணமோ. கரூருக்கு போயிட்டாருன்னா பாதி உடஞ்சிருங்க, எல்லாம் உடஞ்சிரும். அது கமலஹாசன்ட்ட பேட்டி கேட்குறாங்க, என்ன சொல்கிறாரு, எல்லாருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, எல்லாருக்கும் தான் இருக்குது. இந்த நேரத்தில் போய் நான் வந்து யாரையும் குற்றச்சாட்டு பேசலை, அவர் கமல் பேசலை. ஏன்னா இவங்க திருப்பி கேட்குறாங்க விஜய்க்கு எதிராக ஏதாவது சொல்லுவார்னு கேட்குறாங்க. அவர் அதுக்கு தயாராகவே விஜய் அவர்கள் சாம்பிள்லாம் எடுக்கிறாங்க. டிஎம்கே வேற லெவலில். இப்போ என்ன சார் சாம்பிள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க? இந்த விவகாரத்தில் விஜயுடைய எதிர்ப்பு மனநிலை மக்கள்கிட்ட எப்படி இருக்கு? ஸோ இதில் ஒரு கருத்து கணிப்பு அது பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க, அதாங்க அவங்களுடைய ஸ்டைலு. இப்போ எப்படி விஜய் சொல்கிறாரு, என்ன வேணா பண்ணுங்க, என் தொண்டரில் விட்டுருங்கன்னு, அது ஒரு தைரியத்துடைய வெளிப்பாடு. விஜய் அந்த விஷயத்தில் பாராட்டலாம். எங்கேயா ஓடி ஒளியில் நான் இங்கே தான் இருக்கிறேன், இன்னும் கொஞ்சம் வெளியில் வந்திருந்தாரு வச்சுங்க, அவர் நல்ல வேலைக்கு பேசுறது. ஓகே, என்ன என் மக்களை நானே இந்த மாதிரி உயிரிழப்புக்கு நானே கொள்ளுவேனா, நானே காரணம் இருப்பேன், என் மாதிரி இப்படி பழி போடுறாங்களே இதுக்கு நான் மட்டும் தான் காரணம் சொல்லுவீங்களா? ஓகே, அரசுக்கு இதில் பங்கு இல்லையான்னா கேட்டாருன்னா கதை முடிஞ்சுது. ஒரு நாள் கேட்பார். சிபிஐ விசாரணைக்கு போகணுன்னா முதல்ல ஸ்டேட் கவர்மெண்ட்டில் நீங்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போடணும். நீங்கள் ரிஜெக்ட் ஆனால் நீங்கள் அங்கே போய் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும். நீங்கள் இங்கே வழக்கே போடலை. இப்போ தாவேகா போய் சுப்ரீம் கோர்ட்டில் டைரெக்டாக எங்களுக்கு சிபிஐ விசாரணைன்னு கேட்க முடியாது, நீங்கள் போய் உயர்நீதிமன்றத்தில் கேளுங்கன்னு. விஜயுடைய ஃபெயிலியர் என்னென்னா புஷி ஆனந்தையும் ஜானியும் நம்பினது விஜயுடைய ஃபெயிலியர். சர்வே எடுத்திங்கன்னா தாவேகா தொண்டர்களில் 100% ஓட்டு போட்டுருவாங்க. என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் இப்படியே ஒரு 6-8 மாதத்துக்கு புஷியை உள்ளே வச்சுருங்க சார், ரொம்ப நல்லாயிருக்கும் சார், அப்படியே அந்த ஜானியை பிடிச்சி உள்ளே போடுங்க சார். இப்போ ஆதவ அர்ஜுனாவுக்கு நல்ல வாய்ப்பை தமிழக அரசு கொடுக்குது. என்ன வாய்ப்பு? அரெஸ்ட் பண்ணாமல் விட்டு வச்சிருக்கு. ஆமாம், அப்போ நீங்கள் டக்குன்னு மூவ் பண்ணி சட்ட போராட்டம் பண்ணலாம், கேட்டு சட்ட போராட்டம் பண்ணுறதுக்கான வேலை பண்ணலாம்ல. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, பார் கவுன்சிலில் தாவேகா வழக்கறிஞர்கள் எப்படி இது பண்ணலாம், இவர் கட்சியை கைப்பற்றுறாராம் புஷிக்கு எதிராக. தலைமறைவாக இருந்தானா நான் அவ்வளோ இதுவாக இலகாரமாக போயிடுச்சா? தலைவன் வரட்டும் வெளியே. தமிழர்களின் #1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஆதரநேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு அப்துல் முத்தலீஃப் அவர்கள் இருந்துள்ளார். வணக்கம் முத்தலீஃப் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். குறிப்பாக இந்த கரூர் சம்பவத்தை வச்சு தான் பல்வேறு பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. கரூர் சம்பவத்துக்கு பிறகு அதிமுகவும் சரி பாஜகவும் சரி விஜய் தரப்பை ஒரு பெரிய அளவுக்கு குற்றம் சாட்டவில்லை. இதன் காரணமாக கூட்டணிக்குள்ள வரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஹேஷியங்கள் பேசப்பட்டு இருக்கு. எடப்பாடியார் எங்கெங்கெல்லாம் மக்கள் பயணம் பிரச்சாரத்துக்கு போறாரோ அங்கு தாவேக தொண்டர்கள் எடப்பாடியாருக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க, பேனர் வச்சிருக்காங்க. சில பல கூட்டங்களில் தமிழக வெற்றி கழகம் கொடியெல்லாம் வந்து அசைச்சு எடப்பாடியாருக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க. சமீபத்திய ஒரு டெவலப்மெண்ட்டு இங்கே ஒரு ஹைவேஸில் அதிமுக கொடி பறந்துக்கிட்டு இருக்கு. நடுவில் வந்து தாவேக கொடி நட்டிருக்காங்க. என்ன சார், ஒரு கூட்டணி கணக்கு உருமாற வாய்ப்பு இருக்கா சார்? அவங்க 2-3 ரவுண்டு போயிட்டாங்க. நீங்கள் இப்போ வந்து உருமாற வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறீங்க. நான் கூட நேற்று காமெடியாக ஒரு இது சொல்லியிருந்தேன். பாட்ஷா படத்தில்
ரஜினியுடைய தம்பி எஸ்ஐயா இருப்பார்ல, ஆமாம். ஆனந்தராஜ் டீமை முறைப்பார். நமக்கு பார்க்கறதுக்கு காவல்துறை பெரிய அளவு ஒரு ரவுடி டீம்னா காவல்துறை எஸ்ஐ வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அவனுக்கு எஸ்ஐயே வந்து அடிப்பானுங்க. அதில் வந்து எஸ்ஐ வந்து விஜய், ஆனந்தராஜ் டீம் வந்து டிஎம்கே டீம். எஸ்ஐ அடிச்சு கீழே போட்டோன்னா ஒரு கை வந்து தூக்கி பிடிச்சிட்டு நிற்கும், உள்ளே போ அப்படின்னும். அது வந்து இவர் எடப்பாடி பழனிசாமி ஏடிஎம்கே அப்படின்ற மாதிரி அது சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் அன்றைக்கி ஆச்சு. இந்த ஸ்டாம்பேட் ஆன அன்றைக்கி நைட்டு அடின்னு போட்டு அடிக்கிறாங்க. விஜய் இதை எந்திக்க முடியாத அளவுக்கு அடி. இவரும் தப்பிச்சு ஓடுறாரு, வீட்டுக்கு போய் இது பண்ணுறாரு. யாருமே எல்லாம் எஸ்கேப்பு. சங்கத்தை கலைங்கப்பான்ற மாதிரி இதெல்லாம் அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாரா அன்னைக்கு சொல்கிறேன். ஓகே. அப்புறம் காலையில் எடப்பாடி பழனிசாமி பார்க்க வராரு. ஈவினிங்கு நைட் 2 மணிக்கே சிஎம் பார்த்துட்டு அவர் பேட்டி கொடுக்குறாரு. இந்த மாதிரி எல்லோரும் கிட்டத்தட்ட இவங்க காரணன்ற மாதிரி சமூக வலைதளங்கள்லாம் பெருசாக கொண்டு போயிட்டாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமி வந்தால் அவரும் சேர்ந்து அடிப்பார், அப்படி தான் எல்லோரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவர் அப்படியே தலைகீழ இவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தோன்னா அந்த சினாரியோவே மாறிடுச்சு. தவேகாக்கு ஆதரவாக மாறிடுச்சு. என்னையா பண்ணார் அவருன்ற மாதிரி மாறிடுச்சு. அதற்கு பிறகு இவர் அண்ணாமலை 1 மணிக்கு வச்சு செஞ்சு விட்டார். அதனால் அந்த இதுவே தலைகீழானோன்னா அந்த நன்றி உணர்ச்சி இந்த தவேகா இளைஞர்களுக்கு, அந்த தொண்டர்களுக்கு எடப்பாடியை வந்து பெருசாக கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அவர்கள் மனசில் என்ன வந்துச்சுன்னா, இவர்களை நம்ம தனியாக நின்று வீழ்த்த முடியாது, திமுகவை நம்ம மாதிரி சேர்ந்தால் தான் நம்மளால் முடியுன்ற முடிவுக்கு அந்த கீழே வந்துட்டாங்க. மேலே வந்து இவர்களுடைய சுயநலத்துக்கு இவர்கள் முதலமைச்சர் நம்பிக்கிட்டு இருக்காங்களா, அதெல்லாம் எப்படி மாற்றிக்கிறதுன்ற இதில் அவங்க யோசிக்கிறாங்க. ஓகே. ஆனால் அந்த யோசித்த கும்பல் 2 பேர் தான். ஒன்று ஜான் ஆரோக்கியசாமி, இன்னொன்று புஷி ஆனந்த். ஓகே. 2 பேருமே விஜய் கூட இல்லை. இப்போ வந்து புஷி தலைமறைவு, ஜான் இருக்காரு. ஜான் எங்க இருக்காரு? இந்த ஆதவ் ஆஃபீஸில் இருக்காரு. ஓகே. அப்படி இப்படி சுற்றிட்டு இருக்காரு. அப்போது ஜான் வந்து இவருடைய பேச்சை விஜய் இன்னும் கணக்கில் எடுக்கலன்றது ஒன்று. ஓகே. அப்போ இந்த மாதிரி போகும்பொழுது தான் கீழே தொண்டர்கள் மத்தியிலையும் சரியான தேர்வுனா இன்றைக்கி என்டிஏ கூட சேரணும் அப்படின்ற ஒரு அந்த இதில் தான் நீங்கள் சொன்னதெல்லாம் நடந்தது. அவர் கூட்டத்தில் கொடி ஆற்றுனது, பேனர் வச்சது, ஹைவேஸில் நடுவில் கொடி நடல, ஒரு ஏடிஎம் கொடி, ஒரு தாவேக கொடி, ஒரு ஏடிஎம் கொடி, ஒரு தாவே கொடி, இப்படி. ஆமாம். லைனாக எப்படி தேர்தல் பிரச்சாரங்களை தங்களுடைய கூட்டணி குடியெல்லாம் நடுவாங்களோ அது மாதிரி அந்த கணக்குக்கு நட்டுருக்காங்க. அப்போ இது வந்து அவர்கள் கீழே லெவலில் இதை நோக்கி நகர்றது கரெக்டு அப்படின்ற மாதிரி அவர்கள் மனசில் வந்துடுச்சு. விஜய் தரப்பில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் சிபிஐ விசாரணை கேட்டு அணுக, அவரை உடனடியாக ஒரு டீம் அணுக, பேச்சுவார்த்தை போக, அது தமிழ்நாட்டில் ஒரு பெரும்புள்ளியோட பேச, ப்ளஸ் இந்தியாவில் ஒரு பெரும்புள்ளியோட பேச, இந்த மாதிரி ஒரு நெகோசியேஷன் அதுன்னு போயிருக்கு. ஓகே. இந்த பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குது. விஜய் இன்னும் சரியான ஒரு முடிவுக்கு வரல. ஓகே. ஆனால் பெரும்பாலும் பாசிட்டிவாக முடிவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகே. 2 டீம் என்டிஏல போட்டிருக்காங்க, பேச்சுவார்த்தை போகுது. நான் சொன்ன மாதிரி விஜயை டைரக்டாக ஆக்சஸ் பண்ணி பேசிடுச்சு அந்த என்டிஏ டீம். ஒரு டீம் பேசிடுச்சு. ஓகே. ஒரு டீம் பேசிட்டாங்க, இன்னொரு டீமும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த இதுலேருந்து ஒருத்தர் 2 பேர் தனியாக பேசுகிறாங்க. அதாவது இந்த மாதிரி விஷயத்துக்குன்னு உட்காந்து பேசல, நாங்கள் இருக்கிறோம் பார்த்துக்கலான்னு பழைய நண்பர்கள். ஓகே. கேஎஸ் ராதாகிருஷ்ணன் அவர்லாம் பேசிகிட்டு இருக்காரு. விஜய் கூட பேசியிருக்காரு, பர்சனலாக பேசியிருக்காரு. அவரே சொன்னார், கேட்டது பேசுனேன், கொஞ்சம் ஒடிஞ்சு போயிருக்காரு, தைரியமாக இருங்க, நம்ம பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. விஜயோடைய மைண்ட் செட் இப்போது என்னவா இருக்குது சார்? அவர் வந்து என்ன செய்யலாம், இப்போதைக்கு நம்ம அமைதி காக்கலாம். இந்த விவகாரத்தில் நமக்கு எதிராக பெரிய பிரச்சாரம் கட்டவிழ்த்தப்படப்பட்டிருக்கு, அதனால் இது என்ன பண்ணுவோம் அப்படி அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்கார். ஓகே. இன்னொன்று தெரிச்சு ஓடிட்டாங்கல்ல நிர்வாகிகள். ஆமாம், யாருமே இல்லை. அப்போ அந்த ஒரு இது இருக்கும்ல. விஜயோடைய நெருங்கிய தோழர் புஷி ஆனந்த் இன்னைக்கு வரைக்கும் எங்கே இருக்காருன்னு தெரியல. அவர் கைதே பண்ணல மாட்டேன்னு சொல்லி போலீஸ் இனிமேல் அறிக்கை தான் விடணும். தாங்கள் உடனடியாக வெளியே வரவும், தங்களை கைது செய்யும் எண்ணம் இல்லை, ஆகையால் துணிந்து வெளியே வரும்படி கேட்டுக்கொள்கிறோன்னு போஸ்ட் அடிச்சு ஊர் பூரா ஒட்டினா தான் வருவார் போல. சார், புஷி ஆனந்தை கைது பண்ணுற மைண்ட் செட்டில் தமிழ்நாடு போலீஸ் ஏங்க தாவேகால யாரையுமே நான் கேட்குறேன், ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், நம்ம போலீஸுக்கு எவ்வளோ பவர் இருக்குது? ஏன் இன்னும் ஆதவ அர்ஜுனை கைது பண்ணாமல் இருக்கீங்க? ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீதிமன்றம் தான் உங்களை கேட்டு தான் பண்ணுவீங்களா? நாங்கள் தான் உங்களுக்கு சொல்லணுமா அப்படின்னு நீதிமன்றம் சொல்லி 4 நாள் ஆகுது, இன்னமும் ஆதவ கைது பண்ணல. அப்போ இவர்களுக்கு கைது செய்கிற எண்ணம் கிடையாது. ஏன் சார் போலீஸ்க்கு கைது செய்கிற எண்ணம் இல்லை? ஏங்க அது ஒரு பொலிட்டிக்கல் இதுவாக மாறுங்க. ஓகே. நீங்கள் ஒரு விஷயத்துக்கு 2 பேர் அரெஸ்ட் பண்ணியாச்சு, கோர்ட்டுக்கும் போயிடுச்சு வழக்கு, 2 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், எஸ்ஐடி அவங்க போடுறாங்க, நாங்கள் ஒரு நபர் ஆணையம் போட்டிருக்கோம், விசாரணை இறங்கி போய்கிட்டு இருக்கு, இப்படி தான் இவங்க நவுத்துவாங்க. இது இல்லாமல் சமூக வலைதளங்களில் மற்ற இதில்
மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் அதில் டிபேட் ஆகுது மாதிரி எதிராக அடின்னு அடிச்சிட்டு இருக்கிறாங்க. இதுவே அவர்களுக்கு போதும். இதை தாண்டி போனால் இந்த நடவடிக்கைகளுக்கே விஜய் என்டிஏ பக்கம் நகர்ந்துட்டார். நீங்கள் கைதுலாம் போனீங்கன்னா சுத்தமாக ஐயா வாங்க நீங்கள் என்ன பேப்பர்னா எடுத்துட்டு வாங்க சைன் பண்ணுறன்ற அளவுக்கு போயிடுவார். அந்த யோசனை அவர்களுக்கு இருக்காதா திமுக பக்கம்? அப்போ நம்ம போட்டு ஒரேடியாக இது பண்ண வேணாம், விசாரணைலாம் போட்டோம், இவ்வளோ தூரம் பண்ணியாச்சு, இனி அடுத்து நகர்வோம் அப்படின்ற மாதிரி தான் அவர்கள். ஓகே சார், புஷி ஆனந்த் சிடி நிர்மல்குமார் தலைமறைவாக இருக்கிறது ஒரு லாஜிக். நிர்மல்குமார் தலைமறைவா இல்லையா? அதே போல் ராஜ்மோகன் வந்து தலைமறைவாக இருக்கார் அப்படிங்கிற செய்தியெல்லாம் வருதே சார். அதை தான் சொல்கிறேன். அதாவது பயப்படலாம், இந்த மாதிரியா பயப்படுறது? அரசியலுக்கு வந்துட்டீங்கல்ல, கொள்கை பரப்பு செயலாளர், இணைப்பு செயலாளர், பதவி மட்டும் வாங்கிக்க தருது. பொதுமக்கள் மத்தியில் ஓரளவுக்கு இந்த வின்னர் படத்தில் வடிவேல் வருவான், இங்கே அடி வாங்கிட்டாங்க அப்படி நிமித்துக்கிட்டு வருவான், அந்த மாதிரியாவது நிமித்திக்கிட்டு வரணும். பயம் இருந்தால் கூட அதை காமிச்சிக்காமல் ஒரு இது பண்ணணும். யாருக்கு தான் அந்த தைரியம் இருக்குது? எல்லாருக்கும் உள்ளேயும் பயம் இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு. ஆனாலும் தொட்டுப்பார் என்னை வந்து பண்ணிடுவியா நீ அப்படி இப்படின்னு ஒரு உதாரணம் விட்டுருந்தா தான் கொஞ்சம் இதாகும். சார் உண்மையாலுமே புஷி ஆனந்த் எங்க சார் இருக்காரு? சில பேர் வீரப்பன் காட்டுக்குள்ள இருக்காருங்கிறாங்க, இல்ல சார் கடலுக்குள்ள இருக்காருங்கிறாங்க, ஒரு சில பேர் ரங்கசாமி வீட்டுல பதுங்கி இருக்காருங்கிறாங்க. எங்க இருக்காருன்னே தெரியலையே சார். ஏங்க இப்போ இருக்கிற கண்டிஷன்ல புஷி ஆனந்த் கமிஷனர் ஆஃபீஸுக்கு போனா கூட யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அப்படி போயிட்டு சுத்திட்டு கமிஷனரை பார்க்கணும்னா உக்காருங்க சார், நீங்க நான் புஷி ஆனந்த் கொஞ்சம் இருங்க சார், ஒரு இது கூட எழுதி கொடுங்க சார், நான் உள்ள கொடுத்துறேன். அந்த கலகலப்பு படத்துல வர அந்த காமெடி மாதிரி தான் நீங்க சொல்றது இருக்கு எனக்கு. இல்லைங்க, அவர் அப்படி நினச்சி தலைமுறை ஆகிட்டு இருக்காரு. ஆனால் இங்கே தமிழக காவல்துறையோ மற்றவர்களோ வந்து அவரை கைது பண்ணுற எண்ணம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஓகே, நான் பேசின வரையிலும் அப்படி தான் எனக்கு தகவல் வந்தது. ஆனாலும் தலைமுறை சார் அவரை போயெல்லாம் எதுக்கு சார் கைது பண்ண போகிறோம்? ஆனாலும் தலைமுறைன்னா அதுதான் பயன்றேன். இப்போ ராஜ்மோகன் எங்க தலைமுறைவா இருக்காரு? அவர் ஏதாவது வழக்கில் இருக்காரா? இல்லை, எஃப்ஐஆர் அவர் பேரே கிடையாது. அண்ட் அதர்ஸில் ஒரு வேளை நம்மளை சேர்த்துட்டாங்கன்னா அப்படின்ற பயம் ஏதோ இருக்குது போல். அதனால் எதுக்கு தலைமறைவு ஆகுறாங்கன்றது இது இல்லாமல் அவர்கள் சுற்றிட்டு இருக்கிறாங்க. ஓகே, அதனால் கவர்மெண்ட்டு இந்த விவகாரத்தில் இதுக்கப்புறம் இவர்களை போட்டு அடிச்சா சிக்கலாகிடும். ஓகே, அதுலேயும் புஷி ஆனந்த் கைதானா விஜய் தனிப்பட்ட முறையில் ஒரு மாதிரி முடிவெடுத்துருவார் ஓகே அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. அதனால் கைது இதெல்லாம் இல்லை, இவங்க பாதுகாப்புக்கு. ஓகே, இதில் இன்னொரு கூடுதல் தகவல் சொல்கிறேன். இது இவர்கள் இந்த பத்திரிகைகள்லாம் வராது. ஆதவ் அர்ஜுனாவும் அங்கே போகிறதுக்கு ஆலோசனை பண்ணியிருக்காரு, டெல்லி போகிறதுக்கு, டெல்லியில் முன்ஜாமீன் கேட்குறது. ஓகே, அதுக்கப்புறம் அங்கே என்ன சொல்லியிருக்காங்க, இந்த இங்கெல்லாம் முன்ஜாமீன்லாம் போட முடியாது சுப்ரீம் கோர்ட்டில். நீங்கள் எப்போவுமே கீழமை நீதிமன்றத்தில் தான் வரணும். நீங்கள் இதில் வாங்க, ஹைகோர்ட் உயர் நீதிமன்றத்தில் வாங்கினீங்களான்னு தான் கேட்பாங்க. கேட்கலன்னா அப்போ நீ அங்கே போய் கேட்டுக்கிறா சார் அனுப்பிச்சி விட்ருவாங்க. இது எல்லாருக்குமே நடந்தது, செந்தில் பாலாஜி நடக்குது, எல்லாருக்குமே அதான் வாடிக்கை. கீழே போ, லோயர் கோர்ட்டில் மேலே வாங்க, கீழே போ அப்படின்ட்டாங்க. இங்கே வராரு, அவரும் முன்ஜாமீன் போடுறதுக்கான ஐடியா இருக்குது. அவருக்கு ஒரு விஷயம் புரியல, இப்போ வரைக்கும் போலீஸ் அவர் அரெஸ்ட் பண்ணல. பண்ணோன்னா ஒரு செகண்ட் ஆகுமா ஆகாதா? டெல்லி இன்னும் பெரிய விஷயமா? டக்குன்னு ஒரு தனிப்படை நேராக ஃப்ளைட்டில் போய் இறங்கி அடுத்த அரை மணி நேரத்தில் கைது பண்ணுவாங்க. பண்ணலை அப்படின்றது தான் இது வரைக்கும் இருக்கிற. ஓகே சார், கரூர் விஜய்க்கு போகிற மைண்ட் செட்டில் இருக்காரா சார்? ஏன்னா அந்த சம்பவத்திற்கு பிறகு கரூர் விஜய் வந்து கரூரில் இருந்திருக்கணுங்கிற குரலை எல்லாருமே வைக்கிறாங்க. ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு, ஒரு 10 நாள் ஆயிடுச்சு, இன்னைக்கு வரைக்கும் கரூருக்கு போகாத ஒரு குற்றச்சாட்டாகவே பேசிக்கிட்டு இருக்காங்க. கரூருக்கு போகிற மைண்ட் செட்டில் விஜய் இருக்காரா? விஜய் இந்த நிவாரணத் தொகை பார்த்தீங்கன்னா சில பத்திரிகையாளர்களை 20 லட்சம் என்ன ஆச்சுன்னு கேட்டுலாம் போடுறாங்க. எனக்கு இந்த விவகாரத்தில் ஒரு பெரிய வருத்தமான செய்தி என்னென்னா, பத்திரிகையாளர்கள் அவர்களுடைய தரத்தை தாழ்த்தி கொண்டு விஜய் அடிக்கிறதுல ரொம்ப மும்முரமாக இருக்காங்கன்ற மாதிரி பார்க்குறேன். ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதை பதிவு பண்ணணும், அதில் சட்ட சிக்கல் என்ன, அரசியல் ரீதியாக விஜய் என்னென்ன பண்ணணும், இந்த மாதிரி விஷயம் தான் நம்ம வேலை. அதை தாண்டி திமுககாரர் மாதிரியோ இல்லை எதிர்கட்சிக்காரர்கள் மாதிரியோ ரொம்ப ஓவராகவும் பண்ணக்கூடாது. அப்போ இந்த விவகாரத்தில் என்ன ஆச்சு 20 லட்சம்ன்ற மாதிரிலாம் கேட்டு போகிறதெல்லாம் பார்க்குறேன். இதில் என்ன விஷயம்னா, 10ஆம் தேதி அவர் கரூரில் போய் ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து வர அக்டோபர் 10. ஆமாம், அதாவது அங்கே வந்து 19 பேரோ 20 பேரோ கரூரை சேர்ந்தவங்க, மற்றவர்கள்லாம் மற்ற மாவட்டம் 19ஆ 29ஆ எனக்கு சரியாக தெரியல. ஆனால் அக்டோபர் மாதத்தில் விஜய் கரூருக்கு போகிறாரு. 11 இவர் போகிறாரு திருமாவளவன், 10 இவர் போய் ஒரு மண்டபத்தில் எங்கேயாவது பொது இடத்துல வச்சு கொடுக்கலான்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. அதுக்கான பர்மிஷன் கேட்க முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு பக்கம் பனையூருக்கே வர வச்சிடலாம் அப்படின்ற இதுவும் இருக்குது. அது இன்னும் பேக் ஃபயர் ஆகும். ஆமாம், அவர் வந்து கரூருக்கு போனால் தான் கரெக்டாக இருக்குன்றது தான் எல்லாருடைய எண்ணமும். கரூருக்கு போயிட்டாருன்னா பாதி உடஞ்சிருங்க, எல்லாம் உடஞ்சிரும். அது கமலஹாசன்ட்ட பேட்டி கேட்குறாங்க, என்ன சொல்கிறாரு, எல்லாருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, எல்லாருக்கும் தான் இருக்குது. இந்த நேரத்தில் போய் நான் வந்து யாரையும் குற்றச்சாட்டு பேசலை, அவர் கமல் பேசலை. ஏன்னா இவங்க திருப்பி கேட்குறாங்க விஜய்க்கு எதிராக ஏதாவது சொல்லுவார்னு கேட்குறாங்க. அவர் அதுக்கு தயாராகவே. விஜய்க்கு என்ன சார் அட்வைஸ் கொடுங்க, விஜய்க்கு என்ன அட்வைஸ் கொடுக்க விரும்புறீங்கன்னு கேட்குறாங்க, கோர்ட்டில் பார்த்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி மெக்னானிமஸாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டாரு. அதனால் இந்த விவகாரம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ டைல்யூட் ஆகுதுன்னு சொல்ல வரீங்களா? அந்த எதிர்ப்பு. இன்னொன்று
அவர்கள் சாம்பிள்லாம் எடுக்கிறாங்க. டிஎம்கே வேற லெவலில் அவங்க எல்லாமே எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த டீம். இப்போ என்ன சார் சாம்பிள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க? இந்த விவகாரத்தில் விஜயுடைய எதிர்ப்பு மனநிலை மக்கள்கிட்ட எப்படி இருக்கு? ஸோ இதில் ஒரு கருத்து கணிப்பு அது பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. அதாங்க அவங்களுடைய ஸ்டைலு. ஓ நீங்கள் அதனால தான் எனக்கு நான் சொல்கிறேன், டிஎம்கேலாம் கொஞ்சம் ஒழுங்காக பண்ணிவிட்டு இந்த வேலைலாம் பண்ணாங்கன்னா டிஎம்கே தொடவே முடியாது. ஓ ஆனால் என்னென்னா இங்கே தான் கண்டவங்களும் அதாவது 25 வயசு 30 வயசு இதெல்லாம் கட்சிக்குள்ளே சேர்த்துக்கிட்டு திராவிடம் டிவிக்கேன்றாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க? திராவிடம்னு உருட்டின்னு எங்கடா திராவிடன்னு கூப்பிட்டு கேளுங்க யாரையாவது. திராவிடன்றது அது ஒரு சொல்லாடல். ஆரியம் திராவிடம் அப்புறம் அந்த நிலப்பரப்புக்காக பேசப்பட்டது. இன்றைக்கி எங்கே இருக்குது திராவிடம்? தமிழ்நாடு மொழி வாரியாக பிரிச்சுட்டாங்க. அப்புறம் எங்கே இருக்குது திராவிடம்? அப்படின்னா உங்கள் திராவிடத்தை வச்சு காவிரி தண்ணி வாங்க முடியுமா? முல்லை பெரியாரில் தான் பண்ண முடியுமா? ஆனால் இங்கே வச்சுக்கிட்டு திராவிட மாடல் அரசு அதுன்னு ரைட்டு. இப்போ என்னென்னா இவர்கள் அந்த சாம்பிள் எடுத்திருக்காங்க. ஓகே. அந்த சாம்பிளில் கிட்டத்தட்ட 60% மேலே விஜய் மேலே தப்பு இல்லைன்ற மாதிரி தான் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. ஓகே. கரூர் சம்பவத்துக்கு பிறகு அதனால் என்ன ஆகுதுன்னா விஜய் இன்னும் தொட விஜய்க்கு மேலே அனுதாபம் கூட்டிகிட்டே போகுன்றது தான். ஓகே. இன்னொன்று நம்மளே போய் விஜய் அங்கே சைடு தள்ளி விடணுமா? ஓகே. கொஞ்சம் விட்டால் கூட தைரியம் வரும். மறுபடியும் நம்ம தனியாக நின்று அடிக்கலாம், அவனோட தெய்வம் தேவையில்லைன்னு. ரொம்ப நெருங்கினா ஆகும், பயம் வரும். அந்த பயம் எங்கே போவோம்? அரசியல் ரீதியாக இப்போ இந்த 2 கட்சி எடுத்துக்கங்க, இப்போ ஏடிஎம்கே எடுத்துக்கங்க, டிஎம்கே எடுத்துக்கங்க. அவர்களை பொலிட்டிக்கலாக நீங்கள் என்ன பண்ணாலும் தைரியமாக நிற்பாங்க. ஆமாம். அவங்க ஒரு கட்டமைப்பு இருக்கு, பிரதான கட்சி. ஆமாம். சார் திமுக வந்து ராஜீவ்காந்தி கொலைப்பழியவே சுமந்த கட்சி, அதுலேருந்து வெளியே வரலையா அவங்க? அது மட்டும் இல்லை, தேச துரோக குற்றச்சாட்டுகள் எவ்வளோ வந்திருக்குது. எமர்ஜென்சி. நீங்கள் இவருடைய தைரியத்துக்கு நான் சொல்லணுன்னா, தலைவருடைய தைரியத்துக்கு சொல்லணுன்னா, எமர்ஜென்சியில் எல்லாரும் அரெஸ்ட்டு. கலைஞர் தனிமரமாக இருக்கார். முரசொலி எந்த பத்திரிகை இருந்தாலும் அதிகாரிகள் சென்சார்ஷிப் வந்து கருப்பு பெயிண்ட் அடிச்சிருவாங்க, இந்த நியூஸ் கூடாது அதுன்னு. அந்த அளவுக்கு இது. இவர் ஒரு கட்டத்துக்கு மேலே நோட்டீஸை மவுண்ட் ரோட்டில் இவரே தனியாக இறங்கி கொடுத்துட்டு போகிறார். அண்ணா சிலை நோக்கி நகர்றார் தேனாம்பேட்டையிலேருந்து. அப்போ அன்பகம் அறிவாலயம் கிடையாது, அப்போ அன்பகம் தான் திமுக தலைமை. அங்கேருந்து மவுண்ட் ரோட்டில் இவர் தனியாக நடந்து நோட்டீஸ் கொடுக்குறாரு. எப்போ? எமர்ஜென்சி பீக்கில் இருக்கிற டைமில். நீங்கள் பிடிச்சி கொண்டு போய் தனிமை சேரில் போட்டாலோ இல்லை ஏதாவது பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஷேக் அப்துல்லா தூக்கி வந்து இங்கே ஊட்டியில் வச்சுருந்தாங்க. ஆமாம், காஷ்மீர் சிங்கத்தை தனிமை சிறை. அப்போ கலைஞர்லாம் ஏமாத்துறோம். ஆனாலும் உனக்கு பயம் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனாலும் அந்த பயத்தை வெளிக்காட்டவும் ஒரு தலைவனாக இப்போ எப்படி விஜய் சொல்கிறாரு, என்ன வேணால் நான் பண்ணுங்க, என் தொண்டரில் விட்டுருங்கன்னு. அது ஒரு தைரியத்துடைய வெளிப்பாடு. அந்த மாதிரி இது ஜெயலலிதா அரசு நீங்கள் 96ல் வந்து தோற்ற உடனே தெரிச்சு ஓடிட்டாங்க. இன்றைக்கி ராஜகண்ணப்பன்லாம் ஆளாக ஓடினார் வெளியே. இன்றைக்கி இருக்கார் ராஜகண்ணப்பன். அதெல்லாம் அவர் எவ்வளோ மரியாதையாக இருந்தார்னு எல்லாருக்குமே தெரியும். 91 to 96 பீரியடு பார்த்தா வருவாய்த்துறை அமைச்சர் அவர் தான். ஜெயலலிதாவுக்கு எல்லாமேன்ற மாதிரி ஒரு பவர்ஃபுல் மினிஸ்டராக இருந்தார். ஓகே. இந்த மாதிரி பலரும் இருந்தாங்க. அதில் ரொம்ப பேர் தெரிச்சு ஓடினாங்க. 3 மாதத்துக்கு ஏடிஎம்கே கரை வேசி அவனும் கட்ட தைரியம் இல்லை. அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் எதிர்ப்பு. எல்லாரும் ஒன்று சொன்னாங்க, ரஜினி வாய்ஸ் கொடுத்துட்டார் அப்படி இப்படின்னு. ஜெயலலிதாவே நீங்கள் மேலே ஏகப்பட்ட வழக்குகள்லாம். ஆமாம், அதில் கைது பண்ண வராங்க. ஜெயலலிதாவும் ஓடி ஒளிஞ்சி இப்போ புஷியானது ஒளிஞ்சிருக்காரு. அந்த மாதிரி ஒளிஞ்சிக்கிட்டு அரெஸ்ட் ஆனாங்க. முன்ஜாமீன்லாம் கேட்கல. வந்தவங்கள வாங்க ஒரு 10 நிமிஷம் டைம் தர முடியுமா, நான் ரெடி ஆகிட்டு வந்துடுன்ட்டு பூஜை பண்ணிவிட்டு ரெடி ஆகிட்டு அதுக்குள்ளே டீ சாப்பிடுங்கன்னு டீ வண்டியில் ஏறி போனாங்க. 28 நாள் ஜெயிலு. இன்னொரு தடவை 2006 to 2011 எல்லா எம்எல்ஏக்களையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க சட்டசபையில். ஓகே. அந்த மானிய கோரிக்கை மேலே ஜெயலலிதா ஒரு ஆள் தன்னந்தனியாக போய் நின்று பேசுகிறாங்க. எதிர் சைடு ஃபுல்லாக டிஎம்கே எல்லாம். எந்த ஜெயலலிதா? 89ல் தாக்கப்பட்ட ஜெயலலிதா. தள்ள முடியெல்லாம் பிடிச்சி இழுத்து டேபிள் கீழே பூந்துட்டுன்னு ஒரு எம்எல்ஏ கையை விட்டு முடியை பிடிச்சி வரோம். அவரை நம்ம நிருபர் ஒருத்தர் கேட்டிருக்காரு, என்னென்ன இப்படி போட்டு தள்ள முடியா, நான் விக்கி நினச்சி இழுத்தேன், பார்த்தா ஒரிஜினல் முடியா அப்படின்னுங்கிறப்பல. அந்த மாதிரி அவங்க முடி பார்த்தீங்கன்னா இப்படி ஆமாம் சேலையை பிடிச்சி இழுத்து இதெல்லாம் நடந்தது. அந்த மாதிரி ஒரு தாக்குதல் சம்பவத்துக்கு அப்புறம் யாராவது நினச்சி பார்ப்பாங்களா தனியாக போகிறதுக்கு? இந்த அம்மா போனாங்க. இதுதான் தைரியத்துடைய வெளிப்பாடு. அது போலீஸார் எதாரு தலைவி தலைவன் முன்னுதாரணமாக இருக்கணும். அப்போ தான் தொண்டர்களுக்கு தைரியம் வரும். விஜய் அந்த விஷயத்தில் பாராட்டலாம். எங்கேயா ஓடி ஒளியில் நான் இங்கே தான் இருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் வெளியில் வந்திருந்தாரு வச்சுங்க, அவர்னாலே வேலைக்கு பேசுறது. ஓகே. என்ன என் மக்களை நானே இந்த மாதிரி உயிரிழப்புக்கு நானே கொள்ளுவேனா, நானே காரணம் இருப்பேன், என் மாதிரி இப்படி பழி போடுறாங்களே, இதுக்கு நான் மட்டும் தான் காரணம் சொல்லுவீங்களா? ஓகே. அரசுக்கு இதில் பங்கு இல்லையான்னா கேட்டார்னா கதை முடிஞ்சுது. ஒரு நாள் கேட்பார், வரணும் ஒரு நாள் கேட்பார்னு வச்சுங்களேன். அப்போது இந்த விவகாரத்தில் வீரம் தைரியம் இது ரொம்ப முக்கியங்க.
அது இப்போ புஷி ஆனந்துக்கோ மற்றவர்களோ இல்லைன்றது நாளைக்கு பெரிய இழிவாக பார்க்கப்படும். ஓகே சார், குறிப்பாக மதுரை பெஞ்சில் வந்து பெயில் பெட்டிஷன் புஷி ஆனந்த் போட்டிருந்தாரு. சீனியர் கவுன்சில் ராகவாச்சாரி 1.5 மணி நேரம் ஆர்கியூ பண்ணியிருக்காரு சார். அங்கேயே வந்து பெயிலை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. பெயில் கிடைக்க வாய்ப்பு இருக்கா சார்? உங்களுக்கு இங்கே வந்து எப்படி பார்ப்பாங்கன்னா, நீதிபதிகள் பொதுவாக இங்கே இருக்கிற அந்த சூழ்நிலை அது பெயில் கொடுக்குற இதுதான், ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது சார். 1.5 மணி நேரம் ஆர்கியூ பண்ணியிருக்காரு சார். ஆர்குமெண்ட்டே தசை திருப்பி விட்டாங்க பார்த்தீங்களா? நான் பேசுகிற பலரும் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்களாம் காரணம் இல்லைங்க, மாவட்ட செயலர் தான் காரணம், அவங்க தான் அரெஸ்ட் பண்ணிட்டீங்கல்ல, எங்களெல்லாம் கைது பண்ணுறதுலாம் இல்லை, அப்படி ஆர்குமெண்ட் பண்ணா. அப்படிலாம் பண்ணலை. எப்படி ஆர்குமெண்ட் பண்ணாருன்னா, ஒரு நிகழ்ச்சி நடக்குது, ஒரு இந்த மாதிரி பெரிய ஸ்டாம்பேட் நடக்குது, இது வந்து இன்டென்ஷனாக விஜயோ மற்றவர்களோ புஷி ஆனந்தோ மற்றவர்களோ பண்ணலை, அவர்கள் நோக்கம் அதுவும் கிடையாது. இது ஒரு விபத்து நடந்திருக்கு. இந்த விபத்துக்கு காரணமாக மாவட்ட செயலாளர்கள் 2 பேரை கைதும் செய்திருக்கிறீர்கள். இந்த விபத்தை வைத்து மாநில நிர்வாகிகளும் கைது செய்வது, அவர்கள் மேல் வழக்கு போட்டு கைது செய்ய துடிக்கிறீர்கள். இது சரியில்லை. இதே மாதிரி ஒரு விபத்து திமுக கூட்டத்தில் கன்னியாகுமரியில் இங்கே ஒரு ஸ்டாம்பேட் நடந்தால் நீங்கள் சென்னையில் இருக்கிற மாநில நிர்வாகி மேலே வழக்கு போட்டு கைது பண்ணுவீங்களா? இது எப்படி சரியாக இருக்கும் அப்படின்னு இன்னும் 2-3 வழக்குகளை அவர் உதாரணம் காமிக்கிறார். இதை அப்படியே திருப்பி நாங்களாம் பொறுப்பு இல்லை, மதியழகன் தான் பொறுப்பு, மதியழகனை வந்து கைது பண்ணிட்டீங்களா அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி புஷி தரப்பு, அதாவது வழக்கறிஞரே புஷி தரப்பு அப்படின்னு மாற்றி வெளியில் பரவ விட்டாங்க. நான் பேசுகிற எல்லாருமே தான் சொல்கிறாங்க. அப்புறம் நான் சொல்கிறேன் இதான் வாதம், இப்போ சொல்லுங்கன்னு, ஓ இப்படியா, இன்னும் இந்த மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்ற அளவுக்கு தான் போகுது. அதனால் இங்கே நீதிபதிகள் எப்படி பார்ப்பாங்கன்னா, இங்கே இருக்கிற சூழ்நிலை மற்ற விஷயம் பார்த்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, இதில் அந்த ஆர்டரில் வந்து டைரெக்டாக ரிஜெக்ட். ஆமாம், ஆர்குமெண்ட் எல்லாம் குறிப்பிட்டு இதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படிலாம் இல்லை, டிஸ்மிஸல் தான், நேராக டிஸ்மிஸல் தான். அப்போ இவர்கள் அங்கே போகிறாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் அதுக்கான தீர்வு கிடைக்கும். ஓகே, அவர்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே சார். குறிப்பாக சிபிஐ வழக்கு சார், சிபிஐ வழக்கை பொறுத்த வரைக்கும் மதுரை பெஞ்சில் வந்து தாவேகா தரப்பு போடவே இல்லை. தாவேகா தரப்பு சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்கவே இல்லை. 2 பேர் போட்டிருந்தாங்க. 2 பேருமே நான் அக்ரீவ்டு பார்ட்டி என்பதன் காரணமாக அந்த சிபிஐ ப்ராவையே வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. சென்னையில் உமானந்தன் பாஜக கவுன்சிலர் ஒரு கேஸ் போட்டுருந்தாங்க, சிபிஐ விசாரணை வேணும்னு, நீங்கள் மதுரையில் போய் கேட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. உமானந்த் தரப்பு சுப்ரீம் கோர்ட்டையும் அணுகி இருப்பதாக தகவல். தாவேகா தரப்பு சிபிஐ விசாரணை கேட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு எதுவும் மனு போயிருக்காங்களா சார்? இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இல்லை. அதுக்கான ஒரு தகவலை கசிய விடுறது கூட அவங்க தைரியம் இல்லை. சிபிஐ விசாரணை கேட்டு நான் இப்படி வந்துடுறேன். புஷி ஆனந்தோடைய ஃபெயிலியர், ஜான் ஆரோக்கியசாமியுடைய ஃபெயிலியர், விஜயுடைய ஃபெயிலியர் என்னன்னா, புஷி ஆனந்தையும் ஜானையும் நம்பினது விஜயுடைய ஃபெயிலியர். விஜய் நம்பினது 2 பேரையும் நம்பினது விஜயுடைய ஃபெயிலியர். விஜயை முட்டுச்சந்திர நிறுத்தாது இவங்க 2 பேர் தானா? நீங்கள் அது ஒரு சர்வே எடுத்தீங்கன்னா தாவேகா தொண்டர்களில் 100% ஓட்டு போட்டுருவாங்க. என்ன சார் சொல்கிறீங்க? அந்த ஆமாம், அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் இப்படியே ஒரு 6-8 மாதத்துக்கு புஷியை உள்ளே வச்சுருங்க சார், ரொம்ப நல்லாயிருக்கும் சார், அப்படியே அந்த ஜானியை பிடிச்சி உள்ளே போடுங்க சார், எதையா கோத்து அப்படின்னு. இன்னொன்று சொல்கிறேன், ஜானுக்கு எதிராக ஒரு தரப்பு வழக்கறிஞர் பிரிவு வழக்கு போகிறாங்க. ஏன்னா இவரும் இதில் சம்மந்தப்பட்டிருக்காரு, யூக வகுப்பாளன்ற முறையில். இவரை ஏன் வழக்கில் சேர்க்கலன்ற மாதிரி அது தனின்னு வச்சுக்கலாம். இதில் இப்போ புஷியும் ஜானியும் விஜய் நம்பினார்னால அதோடைய விளைவு என்னென்னா, வழக்கறிஞர் பிரிவில் நல்ல ஸ்டஃப்பான வழக்கறிஞர்களை எங்கேயும் போடலை. இவர்கள் இஷ்டத்துக்கு வழக்கறிஞர்களை போட்டாங்க. இப்போ தெரியுதா, இப்போ தலைவர்கள் எல்லாம் ஒருத்தர் தலைமறைவு உள்ள இருக்காங்க. திமுக லீகல் விங்னா எல்லாருமே ஸ்டார் வால்ட்டி, விடுதலை, வில்சனு, என்ஆர் இளங்கோ, ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இருந்ததுங்க. KS ராதாகிருஷ்ணன் கூட அங்கே இருந்தாருங்க. நீங்கள் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்குங்க. அவங்க ஏடிஎம்கேவும் அதே அளவுக்கு ஸ்ட்ராங், இன்பதுரை எல்லாரும் இருக்காங்க. அப்போ நீங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிபிஐ விசாரணைக்கு போகணுன்னா முதல்ல ஸ்டேட் கவர்மெண்ட்டில் நீங்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போடணும். போடலை, ரிஜெக்ட் ஆனால் நீங்கள் அங்கே போய் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும். நீங்கள் இங்கே வழக்கே போடலை. இப்போ தாவேகா போய் சுப்ரீம் கோர்ட்டில் டைரெக்டாக எங்களுக்கு சிபிஐ விசாரணைன்னு கேட்க முடியாது, நீங்கள் போய் உயர்நீதிமன்றத்தில் கேளுங்கன்னு வாங்க. இது ஒரு சிக்கல் இருக்குது. நான் அன்றைக்கி கூட சொன்னேன், மற்றவர்கள் தள்ளுபடி பண்ணதை காரணம் காமிச்சு போகலாம் அப்படின்னு. அந்த மாதிரிக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. விஜய் தரப்பே நேரடியாக ஹைகோர்ட்டில் வந்து ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணணும். 1 2 ஆர்டிகல் 32 கீழே டைரெக்டாகவே கேட்கலாம் அப்படின்னு ஒரு வாய்ப்பு கோர்ட்லேயே டைரெக்டாக கேட்கலான்னு. அதுக்கு கேட்கணுன்னா நீங்கள் பெரிய அபிஷேக் மனு சிங் இந்த மாதிரி யாரையா வச்சு அவங்களுடைய ப்ரெஷரில் தான். நீங்கள் சீனியர் கவுன்சிலுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். ஆமாம், ஃபேஸ் வேல்யூ இருக்கும். அப்போ அந்த இதை வச்சு சார் வக்பு திருத்த சட்டத்துக்கு போனாங்களே சார், அதே மாதிரி இதுக்கு போயிருக்க வேண்டியது தானே? வக்பு திருத்த சட்டம்ன்றது ஆர்டிகல் 29 கீழே எப்படின்னா எல்லா மாநிலங்களையும் வழக்கு, அதை கொண்டு வந்து சுப்ரீம் கோர்ட் எடுத்துக்குது கையில். ஓகே சார், அதுலேயும் சீனியர் கவுன்சில் அபிஷேக் மனு சிங், அதுக்கப்புறம் வந்து கபில் சிபல் 2 பேரையும் வச்சு தான் டிவிகே போட்டாங்க.
அப்போ வந்து நீங்கள் இப்போ அபிஷேக் மனு சிங்வி வந்து மூலியமாக இப்போ இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி 32 பிரகாரம் போகலாம். இப்போ வந்து யார் போயிருக்காங்கன்னா இன்றைக்கி ஊடகங்கள்லாம் தப்பாக போடுறாங்க. தாவேகா மனு தப்பான தகவல் இது. தாவேகா மனு ஏற்றுக்கொள்ளப்படாது. நான் சொன்னபடி போனால் தான் ஏற்றுக்கொள்ளப்படும். ஓகே, அதாவது கீழே ஹைகோர்ட்டில் போயிட்டு அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும். யார் இதில் போடலான்னா எம்எல் ரவி போடலாம், மணி போடலாம். அவங்க தாங்க 2 பேர் மதுரை கிளையில். ஏன்னா வந்து டிஸ்மிஸ் ஆச்சு அவங்களுக்கு. ஆச்சு. உமா ஆனந்தான் நீங்கள் வேல்முருகன் பெஞ்சில் வேல்முருகன் அவர் நீதிபதி கீழே போட்டு அவர் மதுரையில் போய் இருக்கு நீ அங்கே போகன்னாரு. இவங்க நேரம் எடுத்துகிட்டு இப்போ இங்கே வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க கூட ஏதாவது ஒன்று சொல்லலாம். நம்பர் ஆகி தான் கேஸ் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இந்த விவகாரத்தில் உமானந்தன் மனு கூட தள்ளுபடி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, என்ன அடிப்படையில் வர்றீங்க அப்படின்னு. ஒருவேளை இவங்க தாவேக்கா போட்டாங்கன்னா அது எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே இவங்க சொல்கிறது எல்லாமே எங்களுக்கு இந்த மேலே நம்பிக்கை இல்லை, இவர்கள் வந்து இது எங்களுக்கு நீதி வேணும் நியாயம் வேணுன்ற மாதிரி கிரவுண்டு இவங்க பேசுகிறாங்க. அந்த கிரவுண்டு எதுவுமே வந்து பெருசாக எடுபடாது. இவர்கள் போகணுன்னா தாவேக்கா போகணுன்னா 2 அமைப்பு. ஏன் சார் தடை? என்ன தடை? சுப்ரீம் கோர்ட்டுக்கோ இல்லை ஹைகோர்ட்டுக்கோ சிபிஐ ப்ராப் கேட்டு போவதில் தாவேக்காவுக்கு என்ன மனத்தடை இருக்குது? இப்போ அப்படியே நான் முதல்ல சொன்னேனே அதுக்கு வாங்க. விஜய் செய்த தவறு இந்த 2 பேரை நம்பியது. இந்த 2 பேர் செய்த தவறுகள் ஸ்டஃப் இல்லாத ஆட்களை போட்டது. 3வது இந்த ஆதவ அர்ஜுனா இப்போ வெளியே இருக்காரு. ஆமாம், ஆதவ அர்ஜுனாவது கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவர் சார். அவராவது ஒரு விஷயம் தெரிஞ்சதான் இருந்தாலும் தெரியுதா? ஒரு வக்பு திருத்த மசோதாவில் ஹியரிங்கு மே 5 தள்ளி வைக்கிறோம். எல்லாரும் வரக்கூடாது, 5 பெட்டிஷனர் மட்டும் வரணும், அவ்வளோதான். இந்த 2 விஷயம் என்ன சொல்கிறீங்க சார்? நாங்களே நிறுத்திக்கிறோம் சார், மத்திய அரசு சொல்லுது. ரைட்டு, 5ஆம் தேதி ஹியரிங் தள்ளி வைக்கிறாங்க. வெற்றி வக்பு திருத்த மசோதாவில் வெற்றி வாங்கி வந்த தாவேக்கான்னு இங்கே பேசியிருந்தாங்க. நான் நேரடியாகவே அவர்கிட்ட சொன்னேன், சார் இந்த ஹியரிங் அடுத்த ஹியரிங் போகிறீங்க, அவ்வளோதான், இதில் எங்கே சார் வெற்றி இருக்குது? இல்லை இந்த மாதிரி 2 சார், அது பொதுவாக எல்லாருமே சொல்லுவாங்க, நான் முஸ்லீமை போடுறது வந்து இதுன்னுவாங்க. இந்த லிஸ்ட் அவுட் பண்ணுறது 2மே சுப்ரீம் கோர்ட்டு சொல்லிடுச்சு, அவங்க நிறுத்தி வச்சுக்கிறேன்ட்டாங்க. இதில் எங்கே வெற்றி? இறுதி தீர்ப்பே வரல. ஆனால் இவங்க வெற்றின்னு பேசிட்டு போட்டிருந்தாங்களா? இதுதான் இவருடைய ஸ்டஃப்பு. இப்போ ஆதவ அர்ஜுனாவுக்கு நல்ல வாய்ப்பை தமிழக அரசு கொடுக்குது. என்ன வாய்ப்பு? அரெஸ்ட் பண்ணாமல் விட்டு வச்சிருக்கு. ஆமாம். அப்போ நீங்கள் டக்குன்னு மூவ் பண்ணி சட்ட போராட்டம் பண்ணலாம், கேட்டு சட்ட போராட்டம் பண்ணுறதுக்கான வேலை பண்ணலாம்ல. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு? பார் கவுன்சில் எப்படி ஜெயிக்கலாம்? பார் கவுன்சில் எப்படி ஜெயிக்கலாம்? ஆமாம், பார் கவுன்சிலில் தாவேகா வழக்கறிஞர்கள் எப்படி இது பண்ணலாம்? இவரெல்லாம் புஷி கையில் இருக்கிறத இவர் பிடுங்க பார்க்குறாரு. சார், பார் கவுன்சில் தீர்மானிக்கிற அளவுக்கு புஷி கையில் வழக்கறிஞர்கள் இருக்காங்களா என்ன? தாவேகாக்கு வழக்கறிஞர்கள் இருப்பாங்க. அவங்கள வச்சு பார் கவுன்சில் பெரிய ஜெயிண்ட் ஆச்சு சார். அவங்க தமிழ்நாடு பார் கவுன்சில் அதில் வந்து தேர்தல் வரப்போகுது போல். அதில் நம்ம எப்படி ஜெயிக்கலாம் பார்த்துக்கலாம், எவ்வளோ செலவானாலும் பார்த்துக்கலான்ற லெவலில் அந்த நாலேஜ் தான். அது என்னன்னா இவர் கட்சியை கைப்பற்றுறாராம் புஷிக்கு எதிராக. தலைமறைவாக இருந்தானா நான் அவ்வளோ இதுவாக இலகாரமாக போயிடுச்சா? தலைவன் வரட்டும், வெளியே வந்தவொடனே கத்தி எடுத்து சுத்த போகிறாரு பாருங்க, எத்தனை தலை உருளை போதோ தெரியாது. அதனால் இதுதான் இன்றைக்கி தாவேகால இருக்கிற நிலைமை. ஓகே சார், இன்னொரு விஷயம் நான் கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். குறிப்பாக விஜய் எடப்பாடியார் சந்திப்பு நிகழ வாய்ப்பு இருக்குங்கிற துணியில் பல பேரும் ஒரு விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்காங்க. நடக்க வாய்ப்பு இருக்கா? நானே பேசினேன், நானே போட்டேன் ட்விட்டரில். இது என்னன்னா அந்த தரப்புல இருந்து சொல்கிறாங்க, பேச்சுவார்த்தை குழு அமைச்சிருக்காங்க. ஓகே, அதாவது என்டிஏ தரப்புல இருந்து நயினார் நாகேந்திரன் பவர் கொடுத்துருக்காங்க. சரி, கேஎஸ்ஆர் அந்த இதில் இருக்காரு. தமிழகத்தை சேர்ந்த டெல்லியில் ஆதிக்கம் செலுத்துகிற ஒரு தலைவர் நிர்மலா சீதாராமன் இல்லை, ஓகே இருக்காரு. குருமூர்த்தி அண்ணாமலை மேற்பார்வையில் இது நடக்குது. ஏன் சார் அவங்க 2 பேர் மேற்பார்வை? ஏதாவது வம்பில் விட்டாங்கன்னா அதனால் அவர்களையும் மேற்பார்வை. ஓகே, அண்ணாமலை இப்போ கொஞ்சம் அடங்கியிருக்காரு பார்த்தீங்களா? ரொம்ப அருமையான பேட்டி நேற்றுலாம் கொடுத்தாரு பார்த்தீங்களா? ஆமாம். அப்போ அண்ணாமலை இந்த ஒற்றுமைக்கு கரெக்டாக வரணுன்றது தான் டெல்லி கூப்பிட்டு சொன்னது. ஸோ அண்ணாமலை எதையும் கெடுத்து விடக்கூடாது, இப்படி தான் மூவ் போய்கிட்டு இருக்கு, அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பேசணும்னு சொல்லி அமுச்சு விட்டாங்க. ஸோ இதுக்கு தான் அண்ணாமலை டெல்லி போனார். அதுக்கு அண்ணாமலை மேற்பார்வையில் தான் இந்த கூட்டணி குழு நடக்க போகுது. நடக்கும், நீங்கள் எதுவும் தொல்லை கொடுக்கூடாது. ஓகே, கூடிய வரைக்கும் நீங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணி அதை அப்படியே அழுங்காமல் சிந்தாமல் சிதறாமல் நான் போட்டிருப்பேன் அதில். ஓகே, ட்விட்டரில் சிந்தாமல் சிதறாமல்னா எங்கேயுமே கிணுங்கிடக்கூடாது. ஓகே, மெட்ராஸ் பாஷையில் சொன்னால் ஒரு கிணுங்கல் கூட இல்லாமல் அப்படியே கொண்டு போகணுன்னு. அப்போ நீங்கள் போட்டு எதாவது போட்டு அடிச்சிங்க, டிடிவியை கூட சேர்த்துட்டு எதாவது பண்ணிங்கன்னா லாஸ்ட் சான்ஸ் அண்ணாமலைக்கு. ஓகே, அதனால் அண்ணாமலை இதில் கொஞ்சம் நிதான போக்கை கையாளுகிறார், தெரியுதா இல்லையா? ஆமாம், டிடிவியை கைவிட்டார்னு நினைக்கிறேன். நேத்தி வந்து எடப்பாடி மறுபடியும் தஞ்சாவூர் ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு சமீபத்தில்.
அது கொடுக்கட்டும். ஏன்னா இங்கே நரேட்டிவ் தானே. ஓகே. எடப்பாடிக்கு எதிராக அதான் பண்ணணும். இந்த இதுவா விஜய் முடிஞ்சிச்சா தூக்கிட்டு ஓடுறா, எங்கே அது செங்கோட்டையா எங்கே ஒழிஞ்சிக்கிறார் தேடி கண்டுபிடி, சொல்லுங்கள். எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் நான் இந்த பணியை செய்து கொண்டிருக்கேன். என்ன பணி? எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கின்ற பணி. அவ்வளோதான். ஒன்றை என்ன கொடுத்தேன்? ₹1. இன்னும் வாங்கிட்டு வர சொன்னேன் 2 பழம். ஒன்று இங்கே இருக்குது, இன்னொன்று எங்கே? அதானே இது. அதே பாணியில் அவர் டிடிவி எடப்பாடியே நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஏற்றுக்காதீங்க அப்படின்னா நாங்கள் பண்ணுவோம். அவங்ககிட்ட போய் இந்த பத்திரிகையாளர்கள் எடப்பாடி நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க, ரைட்டு, நீங்கள் எத்தனை % சார் வச்சுருக்கீங்க எடப்பாடி ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கு? அந்த தமிழ்நாட்டில் மேஜர் கூட்டணி, மேஜர் பார்ட்டி ஏடிஎம்கே பிஜேபி மீண்டும் கூட்டணி வர்றது எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் ஒன்று சேர்ந்துருக்காங்க. இப்போ அந்த கூட்டணி வலுவடைஞ்சிட்டே போகுது. நீங்கள் வந்துட்டு எடப்பாடி இருக்கக்கூடாதுன்னா அந்த கேட்டு வாட்ச்மேன் வந்து சொல்லுவாங்களே, அவர் ஓனராக இருந்தால் நான் இங்கே வேலை செய்ய மாட்டேன், செய்யாட்டி போ தம்பின்றுவாங்க. அப்படி தானே? இவர் ஒரு 15% வச்சுக்கிட்டு இந்த டிமாண்ட் பண்ணுறாருன்னா, இப்போ விஜய் சொல்கிறாரு எடப்பாடி பழனிசாமி சிஎம்னா என்னால் முடியாதுங்க, உங்கள் கூட்டணி வர முடியாதுங்க, நீங்கள் வேறு யாராவது யோசிங்க நான் வர்றேங்கன்னா அது அர்த்தம் இருக்குது. ஓகே. இந்த வித்தியாசம் தருதா? ஆனால் ரிப்போர்ட்டருங்க அதை கேட்குறாங்களா? கேட்கல. அதனால் இது எல்லாமே நரேட்டிவு. அவரை பெரிய ஆள் ஆக்கணும். ஒருத்தர் சுற்றிட்டு இருப்பார் ஓபிஎஸ், அவரை கூப்பிட்டு எதாவது கேட்பாங்க, அவர் எதாவது சொல்லிட்டு சுற்றிட்டு இருப்பார் அப்படியே. ஓகே சார். பொலிட்டிக்கலாக என்ன சார் டெவலப்மெண்ட் நடக்க வாய்ப்பு இருக்குது இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும்? பொலிட்டிக்கலாக நான் சொன்ன மாதிரி முதல் சுற்று பேச்சுவார்த்தை, 2வது சுற்று பேச்சுவார்த்தைன்னு விஜய்கிட்ட போய்கிட்டு இருக்குது. ஓகே. ஆனாலும் இதுவரை விஜய் ஒரு முறையான பதிலை சொல்லலை. ஓகே. ஆனால் என்டிஏ பொறுத்த வரைக்கும் விஜய் எப்படியாவது உள்ளார ஒன்ஸ் ரீச் பண்ணிட்டாங்க. ஓகே. ஒன்ஸ் ரீச் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அது அவர்கள் வெற்றியை நோக்கி நகர்ற வேலையை தான் பண்ணுவாங்க. ஓகே. இது டிஎம்கே சைடில் எல்லார் மத்தியிலையும் இந்த கூட்டணி அமைஞ்சால் பெரிய சிக்கல் வரும்னு இப்போ புரிய ஆரம்பிச்சிச்சு. ஓகே. அதனால் விஜய்க்கு எதிரான நடவடிக்கைகள் கொஞ்சம் ஸ்லோ பண்ணுற வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே. அதில் தான் நான் சொல்கிற இந்த கைது நடவடிக்கைகள் இல்லைன்றது. ஓகே. ஆனாலும் இந்த விவரங்கள் புரியாத இவர்கள் இப்போ இந்த 21க்கு அப்புறம் சேர்ந்த கூட்டம் தானே இந்த கூட்டம்லாம், தானாக சேர்ந்த கூட்டம் இப்போ இருக்கிறதுலாம். இந்த பத்திரிகையாளர்கள், சமூக ஆர்வலர்கள், இலக்கியவாதிகள், அரசியல் விமர்சகர்கள், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள், இவர்கள்லாம் என்ன 21க்கு முன்னாடி இதே திமுகவை ஆதரிச்சாங்களா? இதில் பல பேர் எங்கே இங்கே வாங்கி தின்னான்னு என்னால் லிஸ்ட்டே போட முடியும். சரி ரைட்டு, நல்லா இருந்துட்டு நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இவர்கள் எல்லோருமே அதே அஜெண்டாவில் விஜய் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதனுடைய விளைவு என்ன ஆகும்னா, இன்னும் விஜயை அங்கே தள்ள ஏற்படும். ஏன்னா இவரெல்லாம் விஜயெல்லாம் இந்த அரசியல்லாம் பார்த்ததே கிடையாது. இப்போ ஷூட் ரெடி, ஷார்ட் ரெடி சார் அப்படின்னோடனே கேரவன்லேருந்து வந்து எப்படி சார் பண்ணோம் அப்படின்னோம் சார் அப்படின்னோன்னா இன்னொரு ஷாட்டில் 10 பேர் அப்படியே விழுற மாதிரி, ரைட் ஓகேவா சார் செம்மையாக பண்ணிங்க சார், போங்க கேரவனில் போய் உட்காந்துக்குவார். இப்படி தான் விஜய் வாழ்க்கையை பார்த்துருக்காரு. இந்த அடியெல்லாம் பார்த்துருக்காரா? இல்லை. அப்போ இது புதுசாக பார்க்கும்போது எப்படி இருக்கும்? பிரமிப்பாக தான் இருக்கும், திகைப்பாக இருக்கும், ஒன்றுமே மூளை வேலை செய்யாது. எஸ்ஐக்கு அப்போ தான் புரியுது, ரவுடி பசங்க நம்மளை எஸ்ஐன்லாம் கூட பார்க்கல, யூனிஃபார்ம்லேயே அடிக்கிறாங்களே, வாயிலெலாம் ரத்தம் வந்துச்சின்னு. அப்போ தான் உள்ளே போ அப்படின்னு வராரு பாட்சா. அப்போ பாட்சா தலைமைக்கில் நம்ம வந்துடலான்ற முடிவு பண்ணிட்டாங்களா? ஓகே, தான் இப்போதைய நிலைமை. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக இந்த விஜய் பற்றின டெவலப்மெண்ட்டை ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. குறிப்பாக என்டிஏ கூட்டணி ஒரு ரெண்டு கட்ட பேச்சுவார்த்தையை முடிச்சுட்டாங்க. இன்றைக்கும் இப்போ வரைக்கும் விஜய் பதில் சொல்லாமல் இருக்கார். விஜய் கரூருக்கு போக வாய்ப்பு அப்படிங்கிற துணியில் பேசியிருக்கீங்க. குறிப்பாக எடப்பாடியார் விஜய் சந்திப்பு நிகழ வாய்ப்பு இருக்குன்னு பல்வேறு யூகங்களை வச்சு பேசியிருக்கீங்க. பார்ப்போம் சார், காலம் அதற்கான விஷயத்தை வந்து கை கொடுக்குமாங்கிறத நேர்ந்து நம்ம கொடுத்து பேசி நன்றி முதலமைச்சர்.